Hi friends, welcome to our channel Duff Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்டைல் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? குக்கர் சூடானதும் 5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் ஆனியன் நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் கீராம அப்படியே முழுசாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த பதத்துக்கு இருந்தா போதும். இந்த டைம்ல 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டு இது கூடவே 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி கூட இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி கொதி வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த படியால் 2 படி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 4 படி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த படியால் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே படியால் டபுள் மடங்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கிளறி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு விசில் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதை 10 மினிட்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இது கூட கொத்தமல்லி மேலே தூவி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சுட சுட புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் புலாவ் தான் சொல்லுவேன். புலாவும் தாளிச்சாவும் சொல்லுவேன். தாளிச்சாவோட ரெசிபி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் புலாவ் சாப்பிட்ணும் போல் இருக்கா? அப்போ டக்குன்னு உடனே செஞ்சு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் ஹோட்டல்ஸில் புலாவ் கிடைக்காது. ஸோ மறக்காமல் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தாளிச்சாவோட ரெசிப்பியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதுவும் பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி டக்குன்னு செய்ய முடியும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.